a solid cylinder. Solid cylinder. அப்போ solid cylinder அப்படின்னு நம்ம சொல்லிட்டானாலே இதோடைய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆஃப் ஐஆர். டேய் வெறும் சாலிட் சிலிண்டர்னா ஆஃப் ஐஆர் ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர்ட். வெறும் சிலிண்டர்னா தான் அதான் அந்த ஹாலோ சிலிண்டர்னா எம்ஆர் ஸ்கொயர்ட், ஆஃப் எம்ஆர் ஸ்கொயர்ட் தான். ஓகே, இப்போ வா, a solid cylinder roll up an inclined plane. இந்த வேர்டை கொஞ்சம் கிளியரா கவனிக்கணும். This solid sphere rolls up. It rolls up an inclined plane. So it started rolling, moving up in the inclined plane. Okay, இப்படி போக ஆரம்பிக்குது. Right, inclined plane at an angle 30 degree. 30 degree. At bottom of the inclined plane, the center of mass, velocity of center of mass கொடுத்தாச்சு. Velocity of center of mass is equal to 5 meter per second. 5 meter per second. Velocity of center of mass. How far will the cylinder go up the plane? As it goes, அதேதான், kinetic energy is equal to potential energy. அப்போ kinetic energy is of mvcm squared equal to mgh. Hey, here how far will the cylinder go up in the plane? அப்போ suppose h இது வரைக்கும் போயிடுச்சுன்னு வையேன், imagine அதான் h. ஆனா நமக்கு வேண்டியது we wanted to find out this distance. How much distance it would have been traveled. அப்ப h வேணும்னா அந்த sin theta போடு. sin theta, அப்போ sin theta equal to h by அந்த hypotenuse distance s ன்னு வச்சுக்கலாம் அந்த distance. அப்போ h இருக்க இடத்துல நம்ம என்ன போட்டுறலாம், half mv squared equal to mg. கரெக்ட் தானே? h இருக்க இடத்துல s sin theta, அதுதான் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது. எஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். கிளியர் ஆயிட்டீங்களா? அப்ப எஸ் will be equal to, இதுல mm கேன்சல் ஆயிரும். அப்போ எஸ் வெளியே எடுத்தேன்னா v squared by 2g into sin theta. சப்ஸ்டிட்யூட் பண்ணு. v is 525 by 2 into g is given as okay, g is given as 9.8 தான் அதுல இருக்கும். 9.8 தான். சோ இதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் இருக்கு. இதை இப்படி சாரி கண்ணு, அகைன் ஐ வில் ரிப்பீட் தி சேம் திங். என்ன ப்ராப்ளம்ன்றது சொல்றேன் நான் கன்டினியூ பண்ணதுல. இதுல டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி மட்டும் இருக்காது, அதுல என்னவும் இருக்கும், ரொட்டேஷன், ரொட்டேட் ஆயித்தானே போகணும். அப்போ இட் இஸ் நாட் ஒன்லி டிரான்ஸ்லேட். நம்ம டிரான்ஸ்லேஷன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு mgh ட்டோம். ஒரு பாக்ஸ் புஷ் ஆகி போறமா இல்ல, இங்க ரொட்டேஷன் கைனடிக் எனர்ஜி இருந்திருக்கும். அப்போ ரெண்டு, சோ இந்த பார்ட்ல மிஸ்டேக் இருக்கு. சோ அகைன் ஐ வில் ரிப்பீட். ஓகே, சோ இந்த சம்ம மறுபடியும் போட்டுருவோம். Question number 21, 7.21. A solid cylinder rolls up an inclined plane at an angle. அதேதான் question. What I told you is correct, but நம்ம எடுத்துட்டு தான் மிஸ்டேக் பண்ணிட்டோம். It is inclined to an angle 30 degree. So it started rolling up. It has two energies. அப்போ total energy equal to total energy will be equal to potential energy at that height. அதுலயும் கூட மாற்றம் இல்லை, potential energy சேம் தான். இங்க பொறப்பதோட potential energy. அப்ப total energy formula
rotational kinetic energy plus translation kinetic energy. அதுதான் இன்னும் சொல்ல போனா இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. அப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி நமக்கு இருக்கு, அதான் இனிஷியல் எனர்ஜி. அப்ப இனிஷியல் கைனடிக் எனர்ஜி will be half I omega squared plus half m v squared. ஒன்னும் மாற்றமே இல்லை. that will be equal to, இப்போ இதுல இந்த கைனடிக் எனர்ஜி தான் அங்க என்னவா மாறும், பொட்டன்ஷியல் எனர்ஜியா மாறும். சோ பொட்டன்ஷியல் எனர்ஜி அந்த இடத்துல தான் நம்ம ஆல்ரெடி போட்டதுதான். பொட்டன்ஷியல் எனர்ஜி mgh தான் அந்த இடத்துக்கு பொட்டன்ஷியல் எனர்ஜி. ஆனா இது h, ஆனா இதை நம்ம s ன்னு வச்சுக்கிட்டோம், அதே டேர்ம் யூஸ் பண்றேன். அப்ப h is equal to, அதான் sin theta போட்டேன், sin theta equal to h by s. அப்ப h இருக்க இடத்துல நீ என்ன போட்டுருவ, s sin theta. அப்போ mg s sin theta. அதே கதை இப்போ நம்ம இதான் பொட்டன்ஷியல் எனர்ஜி. இப்போ இனிஷியல் கைனடிக் எனர்ஜி will be equal to final potential energy. இந்த இடத்துல final potential energy. அப்ப கைனடிக் எனர்ஜி இந்த ஃபார்முலா நம்ம ஈக்குவேட் பண்ண வேண்டியதான். mgh sin 30 அவ்வளவுதான் இதுல முக்கியம். அப்ப சப்ஸ்டிட்யூட் பண்ணேன்னா ஆஃப், இத நம்ம வேணா இந்த ஈக்குவேஷன் எல்லாம் சப்ஸ்டிட்யூட் பண்ணு. கைனடிக் எனர்ஜி ஆஃப் I omega is nothing but, ஆல்ரெடி நமக்கு தெரியும், v equal to r omega. Omega will be equal to v by r. அப்போ I omega squared நோ, அப்போ I கூட என்னன்றது தெரியுமே, moment of inertia of the cylinder only, no, it's a solid cylinder of mr squared. அப்போ இதுல கூட நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணிடலாம், half into half mr squared. So இந்த இடத்துல we can substitute moment of inertia of the cylinder is half mr squared plus, அப்ப இதை முடிச்சிட்டோம், into omega squared. Omega is nothing but v by r, v squared by r squared plus half m v squared equal to mg s sin 30. sin 30 1/2. அப்ப இதுல பேலன்ஸ் இங்க ஒரு 1/2 வந்து, அவ்வளவுதான். இனிமே என்னென்ன ஆகும் பாரு, இதுல 1 r squared கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் 1/4 mv squared தான். mv squared plus mv squared half mv squared equal to mg s by 2. ரெண்டையும் அதை ஆட் பண்ணிடும். என்ன, half mv squared plus mv squared by 2 is half plus 1/4, which is 3/4. அப்ப 3/4 of mv squared equal to mg s by 2. அந்த 2 கூட கேன்சல் ஆயிரும், இந்த 2, இந்த m கேன்சல் ஆயிரும். உனக்கு s தான் வேணும். ஃபைனலி அது டிராவல் பண்ண டிஸ்டன்ஸ் s will be 3/2 into v squared by g. அப்ப 3/2 into v வந்து 5. It is given clearly 5 meter per second. 25 by g 9.8. You will get the answer. Half mv squared formula போட்டதனால s will be 3.8 meters. So இன்னொரு தடவை சொல்றேன், ஸ்டார்டிங்ல ரெண்டு எனர்ஜி இருக்கு, ரொட்டேஷனல் கைனடிக் எனர்ஜி பிளஸ் லீனியர் கைனடிக் எனர்ஜி. அதுதான் இனிஷியல் கைனடிக் எனர்ஜி. when it reaches to the maximum height, அந்த இடத்துக்கு வர்றப்போ that initial kinetic energy will be equal to final potential energy. potential energy, அப்போ kinetic energy is equal to potential energy at that height. அதை ஈக்குவேட் பண்ணி கண்டுபிடிச்சிட்டோம். ரொம்ப ஈஸியான சார். அடுத்து ரெண்டாவது பார்ட்
how long will it take to return to the bottom? So எவ்வளவு நேரம் மேல போனது ரிட்டர்ன் ஆகும். இப்போ upward journey எவ்வளவு டைம், அதே டைம்ல ரிட்டர்ன் ஆயிருக்கும். அதனால நம்ம ஒரு ஜேர்னியை கால்குலேட் பண்ணா போதும். சரி, இதுக்கு நம்ம எடுத்துக்கிட்டது ஃபைனல் வெலாசிட்டியை நம்ம எடுத்துட்டா போதும். இனிஷியல் வெலாசிட்டி இஸ் கிவன் vi, அதான் 5 மீட்டர் per second ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஃபைனல் வெலாசிட்டி when it reached is 0. அப்போ நம்ம எடுத்துக்க வேண்டிய ஃபார்முலா v equal to u minus it goes with an acceleration. ரெண்டு ஃபார்முலா ஈக்குவேட் பண்ணா வந்துரும். சரி, v equal to u minus at. அப்போ ஃபைனல், அப்போ u equal to at. அடுத்தது உனக்கு t தான் வேணும். இதை டிராவல் பண்ணது s என்ற டிஸ்டன்ஸ். s is equal to ut. Initial velocity 0. Sorry, initial velocity is there. ut plus r. இந்த ஃபார்முலா v squared equal to u squared minus 2as. என்ன final velocity 0. u squared equal to 2as. a will be equal to u squared by 2s. a பல சப்ஸ்டிட்யூட் பண்ணு. uன்றது இங்க வேற ஒண்ணுல vi தான். vi equal to a இருக்க இடத்துல vi தான். vi squared by vi squared by 2s into t. ஏதாவது டவுட் இருந்தா கேளு. a இருக்க இடத்துல இதை சப்ஸ்டிட்யூட் பண்ணு. u squared by 2s. u squared is vi, initial velocity, by 2s. மறுபடியும் சொன்ன என்ன பண்ணியிருக்கேன்னு பாரு. v equal to u minus 8 and it's moving upward direction. Acceleration rate நெகட்டிவ் தான். சோ இப்போ உனக்கு என்ன கண்டுபிடிச்சிடலாம்? t வெளியே எடுத்துடலாமா? இதான் ஃபார்முலா. ரெண்டு ஈக்குவேஷனை ஈக்குவேட் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இது அந்த ஏக்கு இந்த ஃபார்முலா எடுத்தோம். எல்லா டேட்டாவும் இருக்கு நம்மகிட்ட. இப்போ t வெளியே எடுத்தேன்னா t வெளியே எடுத்து t will be equal to vi into 2s divided by vi squared or vi cancel ஆயிரலடா. vi cancel. அப்ப 2s by vi தான் இதோட ஆன்சர். அப்போ 2 into s by vi. 2 into s displacement is இதான் கால்குலேட் பண்ண எவ்வளவு வேல்யூ, which is 3.8 meter divided by initial velocity 5 meter per second 2.5. 3.8 by 2.5, which is answer is 1.5 second. Is that time to reach the point. Onward journey 1.5 second na, return journey 1.5. Our total time is t plus t, which is 3 second. 1.5 plus 1.5, 3 seconds. இதோட இந்த சம் முடியுது. We'll pass on to the next. இதுல ரெண்டு பார்ட் இருந்திருக்கு. ஃபர்ஸ்ட் பார்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எனர்ஜி வச்சு போட்டோம். செகண்ட் பார்ட் ஈக்குவேஷன்ஸ் ஆஃப் மோஷன் வச்சு போட்டோம்.